நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அவர் முதலாக ஒருத்தர் வந்து சந்திக்க வர, ஒரு சாதாரண ஒரு மனிதர் வந்த உடனே, அது ரசூலுல்லாஹ்வுடைய அவை சாதாரணமா தான் இருக்கும், பெரிய அவைனா பெரிய அமைச்சரவை மாதிரிலாம் இருக்காது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை நான் சந்திக்க வருகின்றேன், அங்க எப்படி இருக்குன்னு தெரியல, பெரிய பெரிய சஹாபிகள் இருப்பாங்க, முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் எல்லாம் இருப்பாங்க, நம்ம எப்படி இப்படி ஒரு உம்மத்தினுடைய தலைவரை போய் சந்திக்கிறது? ஒரு நடுநடுங்கியவராக, ஒரு பதட்டத்தோட வராரு இல்லையா? நம்ம ஒரு பெரிய ஆளை பார்க்க போகும்போது கொஞ்சம் நடுக்கத்தோட நம்ம போவோம் இல்லையா? அப்படி வராரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்க்கின்றார்கள். அவர் கொஞ்சம் நடுக்கத்தோட படபடப்போட இருக்கிறத பார்த்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சாதாரணமா இருங்க, சாதாரணமா இருங்க, படபடப்பா இருக்காதீங்க சொல்லிட்டு, உலர்ந்த இறைச்சியை சாப்பிட்டு வந்த ஒரு குறைஷி பெண்ணின் மகன் தான் நான். அதாவது நல்ல சமையல் பண்ணி பெரிய பெரிய விருந்தோம்பல்களை சாப்பிட்டவன் அல்ல நான், காஞ்ச இறைச்சியை சமைத்து கொடுத்த ஒரு தாயினுடைய பிள்ளைதான் நான், ஒரு சாதாரணமானவன் தான் நான். ஆனால் உங்களுக்கு எந்த நடுக்கமும் தேவையில்லை, என்னை சந்திப்பதற்காக நீங்கள் எந்த பதட்டமும் அடைய வேண்டாம் என்று கூறி அந்த மனிதரை சகஜ நிலைக்கு கொண்டு வருகின்றார். நீ சிந்தித்து பாருங்க, அது ஒரு பள்ளிவாசல் தலைவராக இருக்கட்டும், இல்ல ஒரு கவுன்சிலராக இருக்கட்டும், இல்ல இந்த சமுதாயத்தினுடைய தலைவராக, இஸ்லாமிய சமுதாயத்தின் தலைவராக இருக்கட்டும், நீங்க போய் சந்திக்கிறது அவள் எளிதா இருக்குதா? இல்ல சந்தித்தாலும் அவர் அந்த அளவுக்கு இருக்கிறாங்க, மொத்தத்துல ஒட்டுமொத்தமா நான் சொல்ல முடியாது, அந்த சகஜ நிலையில் நாம் அவருடன் பழக முடிகின்றதா? அவரை எளிதாக சந்திக்க முடிகின்றதா? அவர் இருக்கக்கூடிய அந்த சபையில் அவையில் நாம் ஒரு சாதாரண மனிதரோடு பேசுவது போல் நாம் அவரோட அருகாமையில் செல்ல முடியுமா? ஆனால் நாம் நமக்கெல்லாம், இந்த சமூகத்திற்கெல்லாம், இந்த உலகத்திற்கெல்லாம் முன்மாதிரி நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.